சோ கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கப்பா. வாட் இஸ் தி ஆன்சர்? இந்த கொஸ்டின்லாம் நான் நிறைய தடவை பார்த்திருக்கோம் ரைட்டா, கிளாஸ்லயும் சரி. ஓகே, வாட் இஸ் தி ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சாரி மேம், 8th கொஸ்டின். சரி, ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஆன்சர் சியா? சூப்பர். எதனாலப்பா சி? ஸோ ரொட்டேஷன் ரைட்டா. ஸோ இந்த ரொட்டேஷன்ல இருக்கு, அண்ட் தென் அகைன் ரொட்டேட் ஆயிருக்கு ரைட்டா. இந்த இடத்துல ரொட்டேட் ஆயிருக்கு, அண்ட் தென் என்ன ஆயிருக்கு, அகைன் ஸ்ட்ரைட்ல எப்படி வந்தது, ஆப்போசிட் ஸ்ட்ரைட், அண்ட் தென் இப்படி கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஹவு, எப்படிப்பா வந்தது? ஆன்சர் பண்ணுங்க. 71 சி. சி தான் கரெக்ட் ஆன்சர். எப்படி அதை கொடுத்தீங்க? ஸோ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ ரொட்டேஷன் நடந்திருக்கு. இது வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, அண்ட் தென் ஹியர். நீங்க சொன்னது தப்பு, கரெக்ட் தான். ஓகே, சி கரெக்ட் தான், பட் எப்படி? ஆன்சர் பண்ணுங்க. 71 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நானும் அதான் தேடிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ரொட்டேஷன் நடந்திருக்கு ரைட்டா. ஸோ இங்க ஒரு ரொட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ ஹியர் இது எப்படி ஸ்ட்ரைட் லைனா மாறிச்சு அப்படின்னா டபுள் ரொட்டேஷன் மேபி நடந்திருக்கலாம், இல்லைன்னா அகெயின் இன்னொரு ரொட்டேஷனா. அகெயின் ஹியர் இந்த ரொட்டேஷன் இருந்ததுன்னா 1, அகெயின் டபுள் ரொட்டேஷன் அப்படின்னா திஸ். சரி, ஓகே, எப்படி உங்களோட லாஜிக் என்ன? ஆப்போசிட்டா? இதுக்கு ஆப்போசிட் இப்படியா வரும்? நோ, தப்பு. ரைட் சைடு ஆப்போசிட் சென்டர் லைன்ல இருக்கு அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. ஓகே, வித்தூன் அப்படின்றவங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கீங்க. எல்லாரும் எப்படி அந்த சி ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னா இப்படி இருக்கிறதோட ஆப்போசிட் ரெஃப்ளெக்ஷன். அது ஆப்போசிட் கிடையாது, ரெஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஆப்போசிட்ன்றது இது கிடையாது. ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன்ன்றது இது. அப்போ ஹியர் இதோட ரெஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரைட் லைனா மட்டும்தான் இருக்கும். அதோட ஆப்போசிட்டும் ஸ்ட்ரைட் லைன் தான். இதோட ஆப்போசிட் இது வெர்டிகல்ல இருக்கு. ஸோ அப்ப ஹரிசாண்டல் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. பட் அந்த லாஜிக்கான்னு தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? நடுவுல இருக்கா? ஓகே, ஸோ அது அந்த லாஜிக் நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்ட், பட் அந்த லாஜிக் கரெக்டான்னு தெரியல, நான் செக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 72. ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். ஓகே, ஒரு பெருசா ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, பெருசா ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள 2 பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அந்த சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். ஸோ ரொம்ப குட்டியா இருக்கிறதுக்குள்ள என்ன இருக்கு, இன்னும் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலா இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 5 பெட்டி இருக்கு. சிம்பிள். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா AAZ BBY CC கொஸ்டின் மார்க். ஓகே, AA BB CC அப்படியே இருக்கு. இப்போ Z, ஓகே, X Y Z அப்படியே கண்டினியூஸா இருக்கு. அப்போ Y க்கு முன்னாடி என்ன வரும்? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22 இருந்தது. ஓகே, அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? x plus y divided by 2 is equal to 22. அப்போ x plus y equal to 44. ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா? இதை இன்னொரு என்ன பண்ணலாம்? x equal to 44 minus y ன்னு போடலாம். ஓகே, அடுத்த ஹிண்ட் என்ன? 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ x minus 5 y minus 5. 5 ஆண்டுகளுக்கு முன்புன்றதுனால 2 பேர் வயசுல இருந்தும் 5 மைனஸ் பண்ணியிருக்கேன். அவர்களின் திருமணம் ஆன போது அவர்களுக்கு 3 வயதில் குழந்தை இருந்தால். ஓகே, 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணம் ஆன போது அவர்களுக்கு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுக்கு. ஸோ அவங்களுக்கு எத்தனை வயசுல இருக்காங்க? 3 வயசுல இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட குழந்தை இருந்தால் அவங்களோட தற்போதைய சராசரி வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ பிளஸ் 3 ரைட்டா, பிளஸ் 3 அப்படின்னு போடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஆவரேஜா மாத்தலாம். ஸோ ஆவரேஜ் எப்படி மாத்துறது? டிவைடட் பை 3, 3 பேரோட ஆவரேஜ். இன்னொன்னு, இந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 44 மைனஸ் ஒய் மைனஸ் 5 பிளஸ் ஒய் ரைட்டா, பிளஸ் ஒய் மைனஸ் 5 பிளஸ் 3 divided by 3. y ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இது வந்து minus 10 plus 3 44. So 34 plus 3 37 divided by 3. So இதை சால்வ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். So answer is option A 19. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். C கிடையாது. ஆன்சர் இஸ் A 19. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 நபர்கள் PQRST வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர்.
சோ எல்லாருமே ரவுண்டா உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 5 பேர் இருக்காங்க ரைட்டா. சோ அப்ப கண்டிப்பா வந்துட்டு இந்த சென்டர்ல ஒருத்தவங்க உட்கார்ந்துருப்பாங்க, இங்க 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, இன்னொருத்தவங்க மேபி ஏதோ ஒரு இடத்துல நான் ஃபில் பண்றேன், இப்படிதான் இருப்பாங்க. சோ இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் என்பவர் டி இன் இடது புறத்தில் லெஃப்ட் சைடு. சோ இப்படி ஸ்ட்ரைட்டா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா அவரோட ரைட் இது, அவரோட லெஃப்ட் இது. சோ ஆர் டீயோட லெஃப்ட் சைடு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த பொசிஷன்ல எனக்கு சொல்லல. டீக்கு இந்த சைடு ஃபுல்லாமே லெஃப்ட் தான், அதனால அதை நான் விட்டுறேன். ஓகே, ஆர் என்பவர் மேபி இந்த இடத்துல இருக்கலாம். அடுத்தது சோ பி என்பவர் எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் உள்ளார். சரியா? இப்போ இந்த இடத்துல நான் எஸ்ஸையும் இங்க போடணும் ரைட்டா. எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுல பி இருக்கணும். பட் இந்த இடத்துல நான் போட்டுட்டேன்னா ஆர் எங்குமே என்னால உட்கார வைக்க முடியாது. சோ கண்டிப்பா ஆர் இந்த இடத்துல இருப்பாங்க, எஸ் இந்த இடத்துல இருப்பாங்க, பி இந்த இடத்துல இருப்பாங்க, கியூ இந்த இடத்துல இருப்பாங்க. இப்போ क्वेश्चन என்னன்னா, எவர் ஆரின் இடது புறத்தில் இருக்கிறார். ஆர் வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ஆரோட ரைட் இது, லெஃப்ட் இது. ஆரோட லெஃப்ட்ல யார் இருக்காங்க? கியூ இருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா தெளிவா சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, நான் சொல்றேன். 74 அகைன் சொல்லணும். சரி, நான் சொல்றேன். நிறைய क्वेश्चन ரிப்பீட்டடா கேட்டிருக்கீங்க, நான் சொல்றேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. இன்று திங்கட்கிழமை 66 நாட்கள் கழிந்தால் என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 66 நாட்கள் கழிந்தால் என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணலாமாப்பா? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சோ இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து மண்டே ரைட்டா. 1 வந்து மண்டே. 66 நாட்கள் கழிந்தால் அப்படின்னா 1 கூட நான் என்ன பண்ணணும்? 66 ஆட் பண்ணணும். அப்ப 67ஆம் தேதி என்ன? 67ன்றது என்ன நாள் அப்படின்னு நான் பார்க்கணும். Thursday, Saturday நிறைய ஆன்சர்ஸ் வருது. ஓகே, 67 என்ன நாள்னு பார்க்கணும். அப்ப அந்த 67 அப்படின்றதுக்கு ஆக்சுவலா பாருங்க, 1ஆம் தேதி மண்டேனா 67ஆம் தேதி என்ன டேன்னா எனக்கு தெரியணும் ரைட்டா. இப்ப 67ஆம் தேதி என்ன டேன்னு தெரியணும்னா இந்த 2ல இருந்து 67 வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு? 66 நாள் இருக்கு. சோ 66 டிவைடட் பை 7. ஓகே, சோ அப்போ 63 டிவைடட் பை ரிமைண்டர் எனக்கு 3 கிடைக்கும். அப்போ மண்டேல இருந்து நான் என்ன பண்ணணும்? +3 பண்ணணும். டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே, Thursday. நாலாவது நாள் Thursday. ஓகேவா? சூப்பர். ஆன்சர் இஸ் Thursday. நெக்ஸ்ட் क्वेश्चन. 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13ஆவதாக நிற்பது பி, வலதுபுறம் இருந்து 9ஆவதாக நிற்பது கியூ, கியூவின் இடப்புறம் இருந்து 4ஆவதாக நிற்பது ஆர் எனில் பிக்கும் ஆருக்கும் இடையே எவ்வளவு குழந்தைகள் நிற்கின்றனர்னு கேட்டிருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேரு? 40 பேர் இருக்காங்க. ஓகே, சோ டோட்டலா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கப்பா? 40 பேர் இருக்காங்க. இப்ப பாருங்க, எது லெஃப்ட், இது லெஃப்ட் ரைட்டா. சோ திஸ் இஸ் லெஃப்ட் அண்ட் இது வந்து ரைட். ஓகே, சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13ஆவதா பி இருக்காங்க. எந்த இடத்துல இருந்து? லெஃப்ட் சைட்ல இருந்து 13ஆவதா யார் இருக்காங்க? பி இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வலதுபுறம் இருந்து 9ஆவதாக கியூ இருக்காங்க. இந்த சைட்ல இருந்து 9th பிளேஸ்ல யார் இருக்கா? கியூ இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுலையா 9ஆவதாக நிற்பது கியூ, கியூவின் இடப்புறம் இருந்து 4ஆவதாக நிற்பது ஆர் எனில் பிக்கும் ஆருக்கும். சரி, ஓகே. அப்போ பி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும் ரைட்டா. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது 9ஆவது பிளேஸா, 9 என்ன பண்ணணும்? 40ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணா 31ன்னு கிடைக்கும் ரைட்டா. அப்படி மைனஸ் பண்ணா 31. அப்போ கியூவோட பொசிஷன் என்னது? ஆக்சுவலா 30 ரைட்டா. கியூவோட பொசிஷன் என்னது? கியூ வந்து 10ஆவது ஆளா நிப்பாங்க ரைட். 9ஆவது ஆளா நிக்கிறாங்கன்னா இப்ப பாருங்க, இது வந்து 39, 38 ரைட். 1 2 3 4 அப்படின்றது 37, இது வந்து 36 வந்து 5. ஓகே, சோ 4 5 6 7 9 ரைட்டா. 35 34 33 32. ஓகே, ஆனா இப்போ நீங்க 40ல இருந்து 9 மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 31ன்னு கிடைக்கும். ஆனா பொசிஷன் 32ன்னு காட்டுது. ஓகே, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கவங்க நீங்க மைனஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கவுண்ட் கிடைக்கும்னா, அதாவது இங்க இருந்து மைனஸ் பண்றீங்கல்ல, இங்க இருந்து இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்ற கவுண்ட் தான் கிடைக்கும். சோ டோட்டலாவே அங்க வந்து 9 பேர் தான் இருக்காங்கன்னா 9ஆவது இடத்துல அவர் இருக்காருன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்?
பிளஸ் 1 பண்ணி உங்களுடைய ஆன்சரை போடணும். சோ அப்போ Q ஓட பொசிஷன் என்னதுப்பா 32. ஓகே, Q ஓட பொசிஷன் என்னது 32. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, இடப்புறம் இருந்து Qவின் இடப்புறம் இருந்து, இப்போ Q ஓட லெஃப்ட் சைட்ல இருந்து, ஓகே, Q ஓட லெஃப்ட் சைட்ல இருந்து ஆருக்கும் Q எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க 4வதா இருக்காங்க. ஓகே, லெஃப்ட் சைட்ல இருந்து Q உடைய லெஃப்ட் சைட்ல இருந்துனா Q ஓட லெஃப்ட்ன்றது இது. ஓகே, சோ அந்த சைட்ல இருந்து எத்தனாவது சோ இங்க இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க 4வது இடத்துல இருக்காங்க. ரைட்டா? சோ 4வது இடம்னா எந்த இடத்துல வந்துருவாங்க, முன்னாடி Qல இருந்து 4 பிளேஸ் முன்னாடி. சோ 31 30 29 இந்த இடத்துல யார் இருக்காங்க, ஆர் இருக்காங்க. இப்ப क्वेश्चन என்ன, இவங்களுக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்றதுதான் क्वेश्चन. ஓகே, இவங்களுக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணணும். சோ 29 13 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 16ன்னு கிடைக்கும். ஆக்சுவலா 16ன்ற கவுண்ட் என்னன்னா, இந்த 14ல இருந்து ஆர் வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்ற கவுண்ட். எனக்கு கேட்டிருக்கிறது ஆருக்கும் பிக்கும் நடுவுல. அப்ப இதுல இருந்து நான் ஒன்ன மைனஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? அப்ப மைனஸ் பண்ணா எனக்கு 15 கிடைக்கும். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ ஏ எஃப் எஸ் question mark முதல் 2 எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதே முறையில் 3வது எழுத்துக்கு தொடர்புடைய எழுத்தை பின்வருவனவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஏவும் எஃப்பும் ஒரு பேர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏல இருந்து எஃப் எத்தனாவது எழுத்துன்னு பார்க்கணும். ஏ பி சி டி இ எஃப் 5வது எழுத்து. ரைட்டா? பி சி டி இ எஃப் 5வது எழுத்து. அதே மாதிரி எஸ்ல இருந்து, ஓகே, டி எஸ் யூ வி டபிள்யூ எக்ஸ் and then y. okay, answer என்னது, option b y. okay, next question. தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, பிகாஸ் அது மட்டும் தான் vowel. ஓகேவா? பேலன்ஸ் எல்லாமே கான்சனன்ட்.